Hello students, welcome to Shiny Max. 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 6.15 பார்க்கலாம். தீட்டாவின் மதிப்பை காண்க. அதாவது என்னன்னா போன சம்ல தீட்டா இருக்கோட பிளேஸ்ல ஒரு மதிப்பு கொடுத்துட்டு இந்த சைடுல இருக்கக்கூடிய மதிப்பு என்னன்னு கேட்டிருந்தாங்க. இங்க இந்த சைடு கொடுத்துக்கிட்டு தீட்டா இருக்கோட பிளேஸ்ல என்ன வரும் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்க சைன் இருக்கிறதுனால நேச்சுரல் சைன் அதை தான் நீங்க பார்க்க போறீங்க. 0.9858. இப்போ இதுல 0.9858 எங்க வருதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த சைடுல 0.5 0.6 அப்படிதான் இருக்குது. அதனால அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். 0.9 நம்மளுக்கு 0.9858 வரணும். அப்போ 9820 9854 நம்மளுக்கு 58 வேணும். 0.9857. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் பாருங்க 0.9860. லாஸ்ட்டு 57 இருந்தது 60 ஆயிட்டு. நம்மளுக்கு 58 தேவை. அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் நம்மளுக்கு தேவையான மதிப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு நம்பரை பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு இங்கே சைன் இல்லைன்னா டேன் இந்த மாதிரி இருந்துன்னா அந்த ரெண்டு நம்பரில் சின்ன நம்பர் எதுவோ அதை தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ இந்த ரெண்டு நம்பரில் சின்ன நம்பர் இது எது காசு இருந்துன்னா பெரிய நம்பர் தான் எடுக்கணும். ஓகேங்களா? நான் இந்த நம்பர் எடுத்துக்கிறேன் 0.9857. அப்போது கரெக்டாக இதுக்கு நேரம் பாருங்கள். கோணத்தில் என்னது இருக்குது 80. சரிங்களா? அப்புறம் இதுக்கு நேரம் மேலே என்னது இருக்குன்னு பாருங்கள் 18 மினிட்ஸ். அப்போ எழுதிக்கலாம் சைன் 80 டிகிரி 18 மினிட்ஸ். என்ன பார்த்தோம்? 0.9857 இருந்து. ஓகே, திரும்பவும் நம்ம சூஸ் பண்ண அந்த மதிப்பை பாருங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு கொஸ்டின்ல லாஸ்ட் 8 இருந்து. அப்போ 7க்கு கூட எதை கூட்டினா நம்மளுக்கு 8 கிடைக்கும்? 1 கூட்டினா கிடைக்கும். அப்போ கரெக்டாக இதுக்கு நேரம் பாருங்க. இங்கே 0 இருக்கு, பொது வித்தியாசத்தில் தான் பார்க்கணும். அடுத்த 1 பார்த்தீங்களா? அப்போ நம்ம 1 கூட்டினா லாஸ்ட் 8 வந்துடும். அப்போ ஒன்லி இதை எடுக்கலாம் இதை எடுக்கலாம், ரெண்டுமே என்னது 1. நான் ஃபர்ஸ்ட் உள்ளதே எடுத்துக்கிறேன். அப்போ அந்த 1க்கு நேரம் மேலே என்னது இருக்குன்னு பாருங்க. பொது வித்தியாசத்தில் 2 இருக்கு. அப்போ எழுதிக்கோங்க 2 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் தான் நீங்கள் 1 எழுதணும். லாஸ்ட் நம்பருக்கு கீழே தான் எழுதணும். இப்போ நம்ம ரெண்டையும் கூட்டலாம். சரிங்களா? சைன் இருக்கிறதுனால நம்ம கூட்டணும். ஓகே, அப்போ சைனை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 80 டிகிரி மினிட்ஸை கூட்டுங்க. 8 2 கூட்டினா என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். அப்போ 0 பாக்கி 1 1 கூட்டினா 2 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 1 கூட்டினா 8 5 8 9.0. இதுதான் நம்மளோட மதிப்பு. இந்த பக்கம் சைன் இருக்கு. அப்போ டீட்டாரோட பிளேஸ்ல என்னது இருக்கு? 80 டிகிரி 20 மினிட்ஸ். அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி 20 மினிட்ஸ். பார்த்தீங்களா? ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். இங்கே காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.7656. இங்கே காசு இருக்கிறதுனால நேச்சுரல் கொசைன் அதை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த மதிப்பு எங்கே இருக்குன்னு பாருங்க. அது வந்து நம்மளுக்கு கீழே இருக்கும். சரிங்களா? 0.7656 லாஸ்ட் நம்பர் மட்டும். இங்கே பாருங்க 0.76 0.76 அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு லாஸ்ட் 56 இருந்து. அப்போ 49 இங்கே இருக்கு, இங்கே வந்து 60 இருக்குது. அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் நம்மளுக்கு தேவையான மதிப்பு இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லி தந்திருக்கேன்? இங்கே காசு இருக்கிறதுனால பெரிய நம்பர் தான் எடுக்கணும். சைனோ டேனோ இருந்துன்னா சின்ன நம்பர் எடுக்கணும். அப்போ நான் வந்து பெரிய நம்பரை எடுத்துக்கிறேன். அப்போ கரெக்டாக இதுக்கு நேரம் என்னது இருக்குது? 40 டிகிரி. இனி மினிட்ஸை பாருங்கள். இதுக்கு மேலே என்னது இருக்குது? 0 மினிட்ஸ் எழுதிக்கலாம். காஸ் தீட்டாக்கு பதில் என்ன எழுதிக்கணும்னா 40 டிகிரி 0 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.7660. சரிங்களா? திரும்ப அதே மதிப்பை பாருங்க. நம்மளுக்கு லாஸ்ட் 56 வேணும். அப்போ 60ல இருந்து எதை கழிச்சா 56 கிடைக்கும்னு பார்க்கணும். எதை கழிக்கணும்? 4 கழிச்சாலே போதும், 56 கிடைச்சிடும். அப்போ இனி என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு இங்கே பொது வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் 4 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டாக நம்ம எந்த மதிப்பு எடுத்திருக்கோமோ அதுக்கு நேராக தான் பார்க்கணும். சரிங்களா? அப்போ எங்கே இருக்குன்னு இருக்கு 4. அப்போ இப்போ 4க்கு மேலே பொது வித்தியாசத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க. அப்படியே மேலே வரணும் 2 மினிட்ஸ். சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம் 2 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. இங்கே நம்மளுக்கு காசு இருக்கிறதுனால கழிக்கணும். ஆனால் மினிட்ஸை எப்போவுமே கூட்டணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைடு நம்ம கூட்டணும். சரிங்களா? மினிட்ஸை எப்போவுமே கூட்டணும். ஆனால் அட்டவணையிலிருந்து நம்ம எடுக்கப்பட்ட அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் கழிக்கணும். ஓகே, இப்போ இதை கூட்டலாம். காஸ் 40 டிகிரி 0வையும் 2ஐயும் கூட்டினா 2 தான். 2 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை தான் நீங்கள் கழிக்க போகிறீங்க. அப்போ இது 10 ஆகிடும், இது வந்து 5 ஆகிடும். 10ல் இருந்து 4 கழிச்சா 6. அடுத்த 5 அப்புறம் 6 7.0. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க இதே மதிப்பு தான் இங்கே இருக்குது. காசு இங்கே இருக்குது. அப்போ டீட்டாக்கு பதில் இங்கே என்னது இருக்குது? 40 டிகிரி 2 மினிட்ஸ் எழுதிக்கலாம். டீட்டாவோட மதிப்பு என்னன்னா 40 டிகிரி 2 மினிட்ஸ். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.